நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடி கிட்டத்தட்ட 3002 நாட்களாக உறவுகளை தேடி அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை வரலாற்றிலே மேற்பட்ட எமது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இனப்படுகொலை என்பது இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கின்றது. இனம் சார்ந்த ரீதியில் மட்டுமல்லாமல் எங்களது மொழி சார்ந்த ரீதியிலும் எங்களது கலை கலாச்சாரம் சார்ந்த ரீதியிலும் எங்களுக்கான அந்த இன அழிப்பு என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. அதற்கான நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். தமிழ் இன படுகொலை என்பது தொடர்ச்சியாக கடந்த கால அரசாங்கத்தினாலும் இருந்த அரசியல்வாதிகளினாலும் ஏனையவர்களினாலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்ததா ஒன்றாக இருக்கின்றது. அந்த கொலைக்கு, இனப்படுகொலைக்கு, எங்களது தமிழின அழிப்புக்கு, எங்களது கலாச்சார அழிப்புக்கு, எங்களது அடையாளங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அது உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகவோ அல்லது கலப்பு பொறிமுறை ஊடாகவோ அது நடைபெறக்கூடாது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர்களை அதற்காக செய்தவர்களை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான அந்த சரியான நீதி கிடைக்கும். இதனை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கின்ற நேரம் நாங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம். வலுக்கட்டாயம் பிடித்தவர்கள் இன்று கூட உயிரோடு இருக்கின்றார்கள். இன்று கூட சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ராணுவத்தினரிடம் குழுக்களிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த தகுந்த தண்டனை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் பல விடயங்களை சொல்லுகின்றது. ஆனாலும் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் சிறந்த முறையிலே அதற்கான நீதியை தர வேண்டும். அந்த நம்பிக்கையை எமது மக்கள் இழந்திருக்கின்றார்கள். இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம், OMB அலுவலகம் மற்றும் ONUR அலுவலகம் போன்றன அமைக்கப்பட்டாலும் அதிலே எங்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் அதற்கான நீதி சரியான முறையிலே கிடைக்கவில்லை. எங்களுக்கான அதிகாரம் தொடர்ச்சியாக மறக்கப்பட்டது ஒன்றாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எல்லை நிர்ணயம் செய்கின்ற பொழுதோ எல்லை நிர்ணயத்திலே பல பாகுபாடுகள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாதாள உலக கோஷினை தடுத்து நிறுத்துவதற்காக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து இந்த பாதாள உலக கோஷினரையும் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்களையும் அதற்குரிய உயர் தண்டனையை, உச்சமட்ட தண்டனையை இந்த அரசு வழங்க வேண்டும்.